ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு வியாழக்கிழமை ஈவினிங் ரொட்டீனுங்க. மறுபடி பழைய நம்ம எப்படி பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை தான் வீடெல்லாம் மாப்பு போட்டு பூஜை சாமான்லாம் கழுவி விளக்கேற்றுவோம். அதை நான் திரும்பவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வியாழக்கிழமை பண்ணி அதையெல்லாம் வச்சுட்டு திரும்ப காலைல ஒரு நாள் நைட்டு தங்குதில்ல, ஃப்ரெஷ்ஷாக வெள்ளிக்கிழமை ஏற்றணும் அப்படி தோணிடுச்சா. அதனால் என்ன பண்ணியாச்சு, திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து அப்படியே வந்து காலையிலே வெள்ளிக்கிழமை மாப்பு போட்டு பூஜை பண்ணுறது. பூஜை சாமான் நல்லா இருந்தால் ஒரு வாரம் விட்டுட்டு கூட வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீக் கூட கழுவுங்க. நல்ல அதில் நான் இப்போ வந்து இப்படி தான் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதில்ல. முடிஞ்சால் செய்துட்டு சாமி கும்பிடுவேன், முடியலையா வீடு கூட்டிகிட்டு சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். டெய்லி வந்து இப்படி தான் அப்படிலாம் கிடையாதுங்க. டெய்லி வந்து சமைச்சிட்டு குளிச்சுட்டு வீடு கூட்டிகிட்டு சாமி கும்பிட்டுருவேன். இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இருந்து போச்சுன்னா அது ஒரு வந்து இந்த மாதிரி வந்து கிளப்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கேஸ் வந்து கிடைக்காதுன்றதுனால நிறைய பேர் வந்து புக் பண்ணதுனால எரர் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, புக்கிங்கே ஆக மாட்டேங்குதுங்க. எதில் புக்கிங் பண்ணாலும் ஆக மாட்டேங்குது, ஒரு பெரிய பிரச்சனை. நான் வந்து கேஸ் மாற்றி ஒரு 10 days ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிக்க தண்ணிலாம் வைக்கிறதுல கரெக்டாக 25 days தான் வரும். ஒரு 10-12 நாள் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 10 நாள் தான் வரும். அதனால் புக் பண்ணலான்னா பண்ணவே முடியல. நான் எங்கள் வீட்டுங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் எவ்வளோ ப்ராப்ளம். எல்லாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பார்க்குற சேனலை பார்க்கறத விட்டுட்டு நம்ம மாதிரி சேனல்லையும் பாருங்கள். ஓகே, பாய். வணக்கம். வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுதா பாருங்கள். நீங்கள் இது வந்து ஈவினிங் ஒரு ரொட்டீனுங்க. நானும் என்னோடய வீட்டுக்காரரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பையன் வருவான்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே சில வேலைகள்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சி. விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டேன். ஒரு சின்ன டாபிக் எங்கள் லைஃப்பில் நடந்ததை நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எதுக்காகனா, நம்ம கடவுளை எவ்வளோ நம்பிக்கையோடு கும்பிட்றோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். 10 நிமிஷம் வந்து நீங்கள் கடவுளை மனசார இது செய்து தாங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்வார். இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ வந்து பவர் இருக்குங்க. நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தோம்னா பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம வந்து மீண்டு வருவோம். அதுதான் சரி. இப்போ நம்ம வந்து அந்த டாபிக் பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அரக்கோணத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் வந்தது. அந்த ஊர் தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொன் குழந்த. அவங்க நார்மல் குழந்தைங்க. 2வது வந்து பையன், அவன் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைன்னா எவ்வளோ அப்செட் ஆவாங்க. ஆகி எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் ஒரு 5 வயசு ஆகிடுச்சு. ஸ்கூல் போடணும். ஆனால் அரக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல் அந்த மாதிரி இல்லை, நார்மல் ஸ்கூல் போனால் அவன் அந்தளவுக்கு வந்து அது எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சென்னை வந்தோம். நான் கல்யாணம் பண்ணின்னு வரும்போது வாடகை வீடு. ஒரு 3-4 வருஷத்தில் சொந்த வீடு வந்து கட்டின்னு போயாச்சு. கட்டின்னு போன அப்புறம் திரும்பவும் வந்து சென்னை வாடகை வீடு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா. நான் வந்து வரும்போது இன்னொரு குழந்தையும் கை குழந்தை சின்னவனும் 3 குழந்தைங்கள பார்க்கணும். நம்ம தனியாக எல்லாமே மெயின்டைன் பண்ணோம். புதுசு இல்லையா சென்னை, அங்கே எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாம் நிறைய யோசனைகள். ஆனால் குழந்தைய வந்து ஸ்கூல் போடணும், ஏன்னா அவன் லைஃப்பை வந்து நல்லா பார்க்கணும் அப்படின்னு தோணுதுனால என்ன பண்ணோம், கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு சென்னை வந்தேங்க. சென்னை வந்து கூட்டின்னு வந்தது எங்களை. அப்புறம் வந்து இங்கே நான் வந்து ஸ்கூல் சேர்த்தோம், ஸ்பெஷல் ஸ்கூல் சேர்த்தோம். பொண்ணை நார்மல் ஸ்கூல் சேர்த்தோம். ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து சேர்த்து முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்துட்டாங்க. 10th வந்த அப்புறமா எங்களுக்கு குழப்பமாயிடுச்சு. குழந்தைய வந்து ஒரு டிப்ளமாவோ ஐடியை போட்டு ஒரு கம்பெனியில் சேர்த்துடலாமா, இல்லை +1 +2 சேர்க்கலாமா, ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை கேட்டால் நார்மல் குழந்தைங்களுக்குனா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கே குழப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி, அதனால் என்ன பண்ணோம், நாங்களே வந்து டிசைட் பண்ணோம். சரி, ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக வந்து +1 +2 வந்து தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து +1 போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டோம். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவன் படித்த ஸ்கூலில் ஒரே ஒரு குரூப்பு தான், அது வந்து அக்கௌண்ட்ஸ் தான். வேறு குரூப் ஏதாவது போடலாம் அப்படின்னா ஸ்கூல் வந்து பக்கம் இல்லை, ரொம்ப லாங்கு. வேறு ஸ்கூல் போட்டால் அவன் எப்படி படிப்பான் அப்படின்ற நிறைய யோசனைகள் இருந்தது. சரி, ஓகே, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. சரி, அதனால் வந்து +1 போட்டாச்சு. +1 +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா
திரும்பவும் ஒரு குழப்பம் இருந்தது. எந்த காலேஜ் போடுறது அப்படின்ட்டு. எங்களுக்கு பிரசிடென்ட் காலேஜ் போடணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா நான் எல்லா குழந்தைங்களும் நார்மல் குழந்தையும் வருவாங்க, இவங்கள மாதிரி குழந்தைங்களும் வருவாங்க. சரி எல்லாரும் கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அவனுக்கு நல்லா இருக்கும்னு யோசிச்சு கேட்டால் அவன் வேணான்ட்டான். அந்த காலேஜ் போனால் எல்லாம் கிண்டல் கேலிலாம் பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி ஸ்பெஷல் ஸ்கூல் படிச்சேனோ அதேமாதிரி நான் வந்து காலேஜும் அதேமாதிரி வந்து டிசைட் பண்ணிக்கிறேன்னு அவளையும் டிசைட் பண்ணான். அடையாரில் ஒரு காலேஜ், அங்கே தான் சேர்த்தோம். சேர்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் தமிழ் தான் படித்தான், அதனால் வந்து தமிழ்லேயே காலேஜ் சேர்த்தோம். அங்கே தான் ஒரு மிஸ்டேக், குழந்தைங்க வந்து தமிழில் படித்தாலும் காலேஜ் போடும்போது இங்கிலீஷில் போட்டுடணும், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா பிக்கப் பண்ணிப்பாங்க. அவன் பண்ணிக்க மாட்டானோன்னு நினச்சி ஒரு சின்ன தப்புனால பார்த்திங்கன்னா அது ரொம்ப இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்குது அதை யோசிக்கும்போது. அதனால் பிகாம் வந்து அவன் தமிழில் முடிச்சுட்டு வந்துட்டான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணான். இங்கிலீஷில் கேட்டாங்க, அது அவனுக்கு புரியல. உடனே அவன் டிசைட் பண்ணிட்டான், நான் எம்காம் படிக்கிறேன் இங்கிலீஷில் அப்படின்னா. ஓகே, எம்காம் சேர்ந்துட்டான். சேரும்போது என்ன பண்ணால் அவன் சைனிங் லாங்குவேஜ் கற்றுக்கினான். அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரே வந்து லாங்குவேஜ், சைனிங் லாங்குவேஜ்ன்ட்டு ஒரே தான், ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் அது வேர்ல்டு ஃபுல்லாக. அதனால் அதில் பிக்கப் பண்ணிக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா இங்கிலீஷ் வந்து சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து நல்லா மார்க் எடுக்கிறான், இங்கிலீஷ் வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். எனக்கு தமிழே வேணான்றான், தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்சிட்டான், எம்காம் வந்து லாஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறான். இன்றைக்கி அவனுக்கு எல்லாமே தெரியுதுங்க, கார் ஓட்டுவான், பைக் ஓட்டுவான். ஒரு விஷயத்த ரொம்ப வந்து மைன்யூட்டாக வந்து கவனிப்பான், அது உடனே செய்வான். அவ்வளோ டேலண்ட்டான ஒரு பையனாக வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறான். இது எல்லாமே அன்றைக்கி வந்து நாங்கள் யோசிச்சிருந்தோம்னா நடந்திருக்காது. எல்லாமே கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டு, செய்வாங்க கடவுள் அப்படின்ற நம்பிக்கையில் சென்னை வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிட்டான். இப்போது ஒரு கோரிக்கை இருக்குது முருகனாண்ட, முருகா எப்படியாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு பார்க்குற எல்லாரும் ஒரு செகண்டாவது என் மகனுக்காக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கணும். இந்த வீடியோ மூலிமா அந்த கவர்மெண்ட்டு தான் சொல்கிறது. 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா தயவுசெய்து வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஏன்னா அவங்க லைஃப் வந்து அதை வச்சு அவங்க நல்லா வரும், அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். 2 குழந்தை 3 குழந்தை இருக்குதுன்னா அந்த ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த வீடியோ மூலிமா அதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த கட்சி அந்த கட்சினால எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் கவர்மெண்ட் வேலை கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, டிசபிலிட்டி கொடுக்கணும் வேலை அப்படின்னு, அதனால் கொடுப்பாங்க. சில நாட்கள் சில மாதங்கள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துங்கள நடக்குது. எல்லாம் நம்ம விசாரிப்போம் இல்லைங்க, நம்ம குழந்தை இப்படி இருக்கிறான் அதனால் விசாரிப்போம். விசாரிக்கும் போது இப்படிலாம் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஒரு பயம். அதனால் கவர்மெண்ட் வேலை வந்து எக்ஸாம் எழுதி படிக்க வைக்கணும். இவங்களுக்கு மாற்றுத்திறனாளி கவர்மெண்ட்டு வேலைக்கு எக்ஸாம் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் நார்மல் மாதிரியே எல்லோரும் எக்ஸாம் வச்சு அதை வச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து எவ்வளோ டென்ஷன் ஆகிக்கணும் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலை அப்படியே கொடுக்கணும், படித்த படிப்பு வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, எல்லோரும் என் மகனுக்காக வேண்டிக்குங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். நானும் அந்த முருகனாண்ட வச்சுருக்கேன். அதாவது 1000 2000 கோரிக்கை அவன் நம்பிக்கை அப்படிலாம் கிடையாதுங்க, பல்லாயிரம் எண்ணில் அடங்கா நம்பிக்கை வந்து எனக்கு வந்து என் முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறன்னா எல்லாமே அவனுடைய கருணை, அவனுடைய அருள், அவனுடைய துணை, இது எல்லாம் தாங்க. கும்பிடும்போது இல்லைங்க, நம்ம வந்து நம்பிக்கை முழுசாக வைக்கணுங்க. நீங்களும் அந்த மாதிரி முழுசாக நம்பிக்கை வச்சு 10 நிமிஷம் கும்பிட்டாலாம் மனசார கும்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட கண்டிப்பாக அது வந்து செய்வாங்கங்க. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை காப்பாற்றுங்க. நேர்மையாகவும் நியாயமாகவும் நல்ல எண்ணங்களோடவும் இருந்துன்னு வச்சுங்க, எல்லாமே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க, அது நம்ம வந்து அதிலேருந்து மீண்டு வந்துடுவோம். கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை தான் நல்லாவும் இருக்காது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இரண்டும் கலந்து வரும்போது தான் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ஒரு டாபிக், நாங்கள் சென்னை எப்படி வந்தோம், என்னுடைய மகனுக்காக வந்தேன், இது எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, இது வந்து கதை இல்லை, டாப்பிக்னு சொன்னதுனால அந்த டாப்பிக்கும் இல்லை, இது எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க எனக்கும் சொல்லுங்கள், நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் எப்படி கும்பிடுவேன், ஜென்ரலாக நார்மலாக அப்படி தாங்க கும்பிடுவேன். இது இப்படி தான்லாம் கும்பிட்றது இல்லைங்க, சரிங்களா. மனசார கும்பிடுவேன், அவ்வளோதான். ஓகேங்க. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீ இது செய்யுமா, உனக்கு மகனுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன்.
அப்படியே வந்து ஈவினிங் வந்து ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா துணியில் மடித்து வச்சுருக்கேன்னா இது வந்து அவங்க இடத்துல போயிட்டு கபோர்டில் வந்து வைக்கணுங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் டேமேஜுங்க. எடுத்ததுலேருந்தே இது வந்து ப்ராப்ளம் தான். அது என்னன்னே தெரியல. எடுத்து ஆனால் 10 வருஷம் ஆயிடுச்சுங்க இது எடுத்து. ஆனால் எடுத்ததுலேருந்தே ப்ராப்ளங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆஃப் பண்ணால் தண்ணி அந்த பக்கம் போல், என்ன பண்ணாலும் வந்து தொடப்பு குச்சி கூட வச்சு நோண்டி அந்த பக்கம் தண்ணி விடுறேன், அது போக மாட்டேங்குதுங்க. இது முன்னாடி வருது. அதனால் வந்து ஒரு மேட்டு வந்து நனைஞ்சி போட்டாச்சு. இப்போ 2வது மேட்டு போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து எப்போவுமே இங்கே இருந்ததுங்க. என்னுடைய ஃப்ரிட்ஜு இங்கே இருந்தது. ஆக்சுவலாக சிலிண்டர் இருக்கிறதுனால பக்கத்தில் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்று ஏதோ கம்ஃபர்டபுள் இல்லை, போகிறதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்ச அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த இடமும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததா, காலியாக இருந்ததா, அதனால் வந்து ஓகே இந்த இடம் வச்சுட்டா கூட கொஞ்சம் கிச்சன் மறைவாக தான் இருக்கும் அப்படின்னால இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்சுட்டு அப்படியே நம்மளுடைய முருகரை தூக்கின்னு வந்து இங்கே வச்சுட்டேன். அங்கே வந்து தண்ணி வச்சு பூ வச்சாச்சு. நம்ம விநாயகரும் இருக்கார், முருகரும் இருக்கார். இங்கே நான் எதுவுமே வைக்கிறது இல்லைங்க. இந்த பசங்க தான் இதை சென்ட்டு பாட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நான் எதுவும் வைக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இது மட்டும்தான். இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த முகத்தை பாருங்கள். எதை கேட்டாலும் செய்வார், எதை கேட்டாலும் வந்து பண்ணுவார். கஷ்டம் கொடுத்தாலும் அதில் நம்ம வந்து முன்னேறதுக்கான வழி என்னமோ அதை காமிச்சு கொடுப்பார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். அது வந்து அளவே இல்லை இவரை பிடிக்குன்றதுக்கு. வந்து நான் நின்று இங்கே வந்து மனசார எது இப்படி இருக்கே அப்படின்னாலும் எதுனாலும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். அதை அவர் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இவர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இவர் தான் இப்போ கலியுக தெய்வம் இல்லை, கந்தன். அதனால் செய்வார், எல்லாருக்கும் செய்வார், எல்லாரையும் காப்பாற்றுவார். சீக்கிரமாக இந்த போர்லாம் நடக்குது, எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவார் இவர். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்னவன் மட்டும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறான் என் பையன். டென்ஷன் ஆகும். ஹாய் சொல்கிறேன் சரண். சரண் ஹீரிங் கேட் வைக்காமல் பண்ணிக்கிறான். ஹாய் சொல்கிறா, நல்லா சிரித்து சொல்கிறான். இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு கடுப்பாகுது, படிக்கிறதுக்கு கடுப்பாகுது இவனுக்கு. அதனால் வந்து டென்ஷனாக இருப்பான். ஹாய் சிரிச்சிங்கன்னா சொல்லு. பாயை சொல்லிடுச்சேன். நிறைய ஒர்க்குங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஈஸி இல்லை. அவன் எங்களை வேறு கேள்வி கேட்டான். நார்மல் ஸ்டூடெண்ட்டாக பரவாயில்ல, என்ன எதுவுமே பிஇ போட்டு வச்சுக்கிறீங்களேன்னு கேட்டான். அவனால் முடியுன்ற அந்த தெரியும் இல்லையா, ஒரு குழந்தையும் அவங்க படிக்கிறது எப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் எடுத்துகிட்டு போய் போட்டாச்சு. ஓகே, நல்ல மார்க் எடுக்கிறான், நல்லா தான் படிக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புலம்பிக்கினே படிப்பான், அவ்வளோதாங்க. இதுதான் கிச்சடி தாங்க செய்யணும். ரவை இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ரவையில் தான் வந்து கிச்சடி செய்வோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெய் பாட்டிலுங்க, நெய் வாங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது நெய் வாங்கின பாட்டில். இந்த எல்லோ கலர் நெய் பாட்டில், இது நெய். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் காலி பண்ணியிருக்கேன். இது நெய் பாட்டில் தான். இது எல்லாமே பாட்டில். முன்னாடி இருந்த பாட்டில் வந்து வேறு பாட்டில் இருந்ததில் ஆவின், அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். இப்போ வந்து இது நல்லா இருக்குதுங்க, மாடலும் நல்லா இருக்குது, அதனால் எடுத்து வச்சுக்கினேன். நெய் வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றுறதுனால எனக்கு நெய் செலவாகும், சாப்பிட்றதுக்கு இல்லை. அதனால் அது வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோங்க. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தாங்க பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லுங்களேன். என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எல்லோரும். ஓகே, பாய். சரி, நல்லா இருக்கா? சாப்பிடுவே இல்லையா? நல்லா இருக்கா? காரம் இருக்கா? காரம் இல்லை, கரெக்டாக இருக்குதா? நல்லா இருக்கா?